ஒடிசாவில் பேசியது, ஒடிசாவில் தமிழர் ஒருவர் சாவியை கொண்டுட்டு போயிட்டாருன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும், அல்லது அங்க தமிழர்களுடைய உணவு முறை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டதாக இருக்கட்டும், அதை இந்த நேரத்தில் வேறொரு மாநிலத்தினுடைய தேர்தல் பரப்புரையின் போது பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இல்ல முதலமைச்சர் சொன்னது தான். முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பீகாரிகளை பற்றி இங்க யாரும் இருக்க விட மாட்டோம் முதலமைச்சர் சொன்னதை தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாங்க பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 101 இடத்துல நிற்கிறோம். அங்கே நிதிஷ்குமார் எங்களுடைய கூட்டணியில் 101 இடத்துல நிற்கிறாங்க. மீதி சிறு சிறு கட்சிகள் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ பீகாரில் இன்னைக்கு அந்த ஐஎன்டிஐ அப்படி தான் சொல்லணும், ஐஎன்டிஐ தான் சொல்லணும். நீங்கள்லாம் இந்தின்னு சொல்லுங்க, இந்தியெல்லாம் கிடையாது. ஐஎன்டிஐ இந்தின்னா அதையும் பிரித்து பேசிடாதீங்க, இந்தியான்னு சொல்லிடுவாங்க, அதனால சொல்லிடாதீங்க யாரும். அது இந்தியா கூட்டணி கிடையாது, ஐஎன்டிஐ கூட்டணி. இன்னைக்கு 12 இடங்கள் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு உள்ள வந்த தகவல் படி நிச்சயமா பெரும்பான்மை இடங்கள்ல எங்களுடைய கூட்டணி பீகார்ல ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் ட்வீட் பண்ணியிருக்கிறார், பிரதமர் தனது பொறுப்பை மறந்து இது போன்ற ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வகையில முதலமைச்சர் தான் பிரிவினையே தூண்டிட்டு இருக்காரு. இதுவரையிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுகளையும் பாத்தீங்கன்னா பீகார் நீங்க உங்க கேள்வியை நீங்க கேட்கிறீங்க, ஆனா பீகாரிகளை பற்றி தவறாக பேசியது இன்னைக்கு பதிவில் இருக்கிறது. அதைத்தான் எடுத்து மேற்கோள் காட்டினார் பேசினார் முதலமைச்சர். இனிமேல் வட மாநிலம் தென் மாநிலம் இப்படிலாம் பிரித்து பேசாமல் இருக்கிறது பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு சமமாக இருக்கும். சார், வட மாநிலங்களில் தேர்தல் வந்துட்டாலே பாஜக தமிழர் எதிரி போல சித்தரிக்குது அப்படின்ற மாதிரி கனிமொழி ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி அதைத்தான் நீங்கள் தனித்தனியாக அந்த கேள்வி மாற்றி கேட்குறீங்க. வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் பிரிக்க வேண்டிய சூழ்ச்சியில் திமுக இறங்க வேண்டாம், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. வாக்காளர் சிறப்பு அந்த திருத்தத்தை எதிர்த்து முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போறாரு. அதுல நீங்க பங்கேற்பீங்களா? அதுல அவசியமே இல்லையே. நீங்க முதலமைச்சர் தெளிவா சொல்றேன், முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொய்யையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொது சிவில் சட்டம் அதை கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம், இதனால இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட இங்க இந்தியாவில் இருக்க முடியாது, இஸ்லாமியர்களை விரட்டி எடுத்து விடுவார்கள் சொல்லிட்டு ஒரு வருஷம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு இஸ்லாமியர்கள் கூட இங்கு துன்புறுத்தப்படலை, வெளியே அனுப்பப்படலை, அவசியமே இல்லை. அதை ஒரு வருஷம் சொன்னாங்க. பிறகு நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்திருக்காங்களா நீட் தேர்வு? என்னோட ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராகிய நான் நீ முதல் கையெழுத்து நீட் தேர்வு, அது வர முடியாதுன்னு தெரியும். காங்கிரஸ் கட்சி இவங்க கூட்டணியில் இருக்கும்போதே கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு. அதை ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு. இப்போ சார் இதுல இன்னும் 6 மாசத்தை ஓட்டிட்டு தேர்தல் எப்படி ஓட்டிகிட்டே போகலான்னு நினைக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கொடுப்போன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும்? அந்த 2 வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்துருக்கணுமா, கொடுக்க வேண்டாமா ஆல்வின்? அந்த 2 வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்தோம்னா நம்ம இப்ப குறை சொல்ல முடியாது. ஆனா பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே கொடுத்துருக்காங்க. போன வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபா போனதோட கொடுக்கவே இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாங்க. ஆனா இந்த வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுப்பாங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த ஆட்சி பொய் சொல்லுகிற ஆட்சி. வேற ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவுக்கு தாவேக பொதுச்செயலாளர் வழக்கு பதிவு செய்தும் தற்போது தமிழக கைது பண்ணாமல். அதாவது இந்த ஆட்சி பழி வாங்கக்கூடிய ஆட்சி. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினேன். நீங்க ஆளுங்கட்சி ஒரு மீட்டிங் நடக்குன்னா எங்க வேணாலும் நடத்தலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம், எந்த இடத்துல நடத்தலாம். ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டு அடைச்சிட்டு நடத்தலாம். நடத்தினாங்களா இல்லையா? ஆமா, கரூர் பஸ்ல ஸ்கூல்ல அடைச்சிட்டு உள்ளூரில் முதல்வர் திட்டம், உங்களோடு முதல்வர், உங்களோடு நான், இந்த வார்த்தை ஜாலங்கள்ல தான் திமுக ஓடிக்கிட்டே இருக்கு தவிர வேற எந்த விதமான பயன்களும் மக்களுக்கு கிடையாது. மக்கள் சுமை தாங்க முடியாம இருக்கிறாங்க. எல்லா விலையும் உயர்ந்திருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உயராமல் அப்படியே இருக்கு. சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நேர்காணல்ல தாவக்காவோடு கூட்டணி வைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. ஆனால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தாவேக்காவோடு பாஜக கூட்டணி நெருக்கத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குதான். அதாவது தேர்தல் காலங்களில் எப்படி வேணாலும் நடக்கலாம். நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை.
நீங்க அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கீங்க, நெருக்கமா இருக்குதா? நாங்க வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம்.